தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் சிறு பிள்ளைகளை கொலை செய்கிற சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் பெருகி கொண்டு போகிறது. சொந்த தாயே தன்னுடைய பிள்ளையை கொலை செய்கிறார்கள். சொந்த தகப்பன் தன் பிள்ளையை கொலை செய்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் அகன்று போகும்படியாய் நம்முடைய தேசத்தை விட்டு குற்றமற்றவர்களுடைய அந்த சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்தப்படாமல் காக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். பல காரணங்கள் நிமித்தமாக தவறான உறவுகளுக்கு நிமித்தமாக சிறு பிள்ளைகளை கொலை செய்கிறவர்களும் உண்டு. தங்கள் மன விரக்தி நிமித்தமாய் மன அழுத்தத்தின் நிமித்தமாய் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொலை செய்கிற குடும்பங்களும் உண்டு. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை உடைய ரத்தங்கள் நம்முடைய பூமியில சிந்தப்படாமல் தேவன் காத்து கொள்ளும்படியாய் அப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய தேசத்துல பெருகாதபடிக்கு, துணிகரமான இந்த பாவங்கள் உண்டாகாதபடிக்கு, பெருகாதபடிக்கு, இந்த அக்கிரமங்கள் பெருகாதபடிக்கு காக்கப்படும்படியா இன்றைக்கு நான் திறப்பில் நின்று நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, கடத்தி கொண்டு போகப்பட்டு கொலை செய்யப்படுகிறவர்களும் உண்டு. ஆற்றிகளை வீசி கொலை செய்யப்படுகிற சிறுவர்களும் உண்டு. அது மாத்திரமல்ல, பலி செலுத்துவதற்காக கொலை செய்யப்படுகிற சிறுவர்களும் உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு எங்க தேசத்துல சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது. ஆண்டவரே, குற்றமற்ற மாசற்ற அந்த பிள்ளைகளுடைய ரத்தம் எங்க பூமியில சிந்தப்படக்கூடாது. ஆண்டவரே, அதனால எங்க பூமி சாபத்துக்குள்ளாக கூடாது. இப்படிப்பட்ட துணிகரமான செயல்கள் யாரும் இனி எங்களுடைய சமுதாயத்தில் செய்யப்படக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கொலை செய்யும்படியாய் துணிகரம் கொள்ளுகிற தாய் தகப்பனை கத்த தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடத்தி கொண்டு போய் கொலை செய்கிறவர்கள் ஆண்டவரே, அப்ப அவர்கள் மனம் திரும்பத்தக்கதான கிருபையை தாங்க. இனி எங்க தேசத்துல ஆண்டவரே சிறு பிள்ளைகளுடைய மாசற்ற ரத்தம் ஆண்டவரே சிந்தப்படக்கூடாது. ஆண்டவரே, கத்தாவை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். துணிகரம் கொள்ளுகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆண்டவரே துணிகரம் கொள்ளுகிற மனிதர்களை கத்த தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஆற்றில வீசப்படுகிற குழந்தைகள் ஆண்டவரே பலி செலுத்தும்படியாய் ஆண்டவரே துணிகரம் கொள்ளுகிற ஆண்டவரே குழந்தைகள் அப்பா, இவர்கள் எல்லாம் ஆண்டவரே காக்கப்படும்படியாய், இப்படிப்பட்ட குழந்தைகள் காக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே குற்றமற்ற மாசற்ற சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டு எங்க தேசம் சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைவோடு இருக்கிற ஒவ்வொருடைய நினைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே இன்றைக்கு மாற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாய் தகப்பனுடைய மன அழுத்தத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் செய்கிற துணிகரமான மனிதர்களை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசம் காக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.